Hello friends, welcome back to Hi-Inno channel. Hi-Inno channel இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பருப்பு பொடி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆந்திரா மீல்ஸ் அப்படினாலே பருப்பு பொடி கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் பருப்பு பொடி சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் தான் ரசம் தயிர்லாம் சாப்பிடுவாங்க. இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். பருப்பு பொடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan ஒன்னு சூடு பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு நான் சொல்ற அளவு எல்லாமே 100 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இந்த கப்பால ஒரு கப் துவரம் பருப்பு அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சிட்டு வறுத்துக்கோங்க. அப்பதான் துவரம் பருப்போட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வறுக்க முடியும். இல்ல அப்படினா மேல கலர் மாறிடும். உள்ள உங்களுக்கு நல்லா வறுபடாம அந்த பச்சை வாசனை வரும் பொடி அரைச்சிங்க அப்படினா. அதனால கண்டிப்பா அடுப்பை சிம்ல வச்சுட்டு நீங்க பொறுமையா வறுத்து எடுக்கணும். இதுல எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காம எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். இப்ப பாருங்க துவரம் பருப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கலர் ஆரம்பிச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா துவரம் பருப்பு உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. உள்ளே நல்லா வறுபட்டு மேலே வந்து கலர் மாறி இருக்கு. நான் கரெக்டா இருக்கும். இதை வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அதே பேன்ல நான் எடுத்த அதே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பையும் அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம கலர் மாறி வர்ற வரைக்கும் நான் வறுத்துக்க போறேன். கண்டிப்பா பருப்புலாம் வறுக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையா நிதானமா வறுத்தாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா கரிஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னா பருப்பு வந்து சரியா வறுபடாம உங்களுக்கு பொடி வந்து பச்சை டேஸ்ட்ல இருக்கும், நல்லா இருக்காது. அதனால நிதானமா அடுப்பு சிம்ல வச்சு ஒவ்வொன்றையும் பொறுமையா தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாசி பருப்பும் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்ப இதையும் நம்ம துவரம் பருப்போட சேர்த்துடலாம். அதே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஆல்ரெடி உங்களுக்கு மொறுமொறுப்பா தான் இருக்கும். லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். இதோட கலரும் மாறாம நல்லா வறுத்துக்கிட்டேன். இதையும் இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்துட்டு நல்லா வெடிக்கும். உங்களுக்கு அந்த வாசனை வரும் வறுபடும் போதே. இப்ப ஜீரகமும் கலர் மாறிடுச்சு, வெடிச்சிருக்கு. இதையும் நம்ம அந்த பிளேட்ல மாத்திடலாம். நான் எடுத்த அந்த கப்ல வந்து 3/4 கப் அளவுக்கு தோல் உரிச்சிட்டு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்க பூண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னாலும் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு வந்துட்டு நம்ம என்னெல்லாம் சேர்க்காம இதையும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். அடுப்பு கண்டிப்பா சிம்ல வச்சுட்டு செய்யுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு நல்லா உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. தீஞ்சி போயிடக்கூடாது. அதே சமயம் நல்லா அந்த அடுப்பு சிம்ல வச்சுட்டு நம்ம அந்த சூட்லயே நம்ம நல்லா வதக்கிக்க போறோம். உங்களுக்கு வறுக்கும் போது அந்த பூண்டோட வாசனை பச்சை வாசனை போயிட்டு நல்ல வாசனை ஒன்று வரும். அந்த டைம்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இப்போ அதே பேன்ல வந்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி நான் கழுவிட்டு தண்ணிலாம் இல்லாம நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு அதே பேன்ல வந்துட்டு அடுப்பு சிம்ல வச்சுட்டு நம்ம மொறுமொறுப்பா ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். ஆனா வந்துட்டு கறிவேப்பிலை கலர் மாறக்கூடாது. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்க, கறிவேப்பிலை அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி போயிட்டு நல்லா மொறுமொறுப்பா இருக்கு. இந்த மாதிரி நீங்க கையால உடைச்சு பாத்தீங்கன்னா உடையணும். இதான் கரெக்டான பதமா இருக்கும். இதையும் நம்ம வேற ஒரு தட்டுல மாத்திடலாம். இந்த பொடிக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு 10 காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப காரம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கனால கம்மியா சேர்த்திருக்கேன். இதையும் வந்துட்டு அடுப்பு சிம்ல வச்சுட்டு மிளகாயோட கலர் மாறக்கூடாது. அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஹைல வச்சுட்டு செய்யும்போது டக்குன்னு உங்களுக்கு கருகி போய் கருப்பு கலரா மாறிடும். அதனால அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா நான் வறுத்துக்க போறேன். இப்ப மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. இதுல கடைசியா வந்துட்டு நம்ம பெருங்காயம் சேர்க்கணும். நான் கட்டி பெருங்காயம் சேர்க்க போறேன். அதை தனியா கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். அதை வந்துட்டு எண்ணெய் இல்லாம வறுக்க முடியாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். உங்களுக்கு கட்டி பெருங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்க தூள் பெருங்காயம் வந்துட்டு நம்ம பொடியை அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு எண்ணெய் சூடானதும் அதுல போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயமும் நல்லா எண்ணெயில வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து நம்ம வறுத்து வச்சதோட சேர்த்து நல்லா ஆற வச்சலாம். ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணிக்கலாம். கண்டிப்பா சூடா இருக்கும்போது பொடி பண்ணாதீங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறி இருக்கு. மிளகாயும் பாருங்க இந்த மாதிரி உடைச்சோம் அப்படின்னா நல்லா வறுபட்டு அதுவும் உடையுது. கருவேப்பிலையும் அப்படிதான். இதை நீங்க அரைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா 2 மாசம் ஆனாலும் உங்களுக்கு வீணாவே ஆகாது. இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க தூள் உப்பு இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா பவுடரா அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்து லைட்டா வந்து சாண்டில் கலர்ல இருக்கும். நல்லெண்ணெயோ இல்ல அப்படின்னா நெய் ஊத்தி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கலரே வந்துட்டு நல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு நெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நல்லா சேர்த்துக்கோங்க. ஆனா நெய் வந்துட்டு சூடான சாதத்துல 2 டீஸ்பூன் பருப்பு பொடி போட்டு நெய் ஊத்தி சாப்பிட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.